நூற்றுக்கணக்கான பெண்கள் விரதம் இருந்து ஒரே இடத்துல முளைப்பாரியை ஏந்தி வந்த நிகழ்வானது தஞ்சை மாவட்டம் கீழக்கொருக்கப்பட்டுள்ள நடைபெறவிருக்கின்ற தேர் திருவிழாவிற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் விரதம் இருந்து முளைப்பாரி ஏந்தி வந்த நிகழ்வானது காண்போர் மனதை கண்கொள்ள செய்வதாகவே இருந்தது. ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் அந்த முளைப்பாரிகள் அணிவகுத்து வந்த காட்சியை தான் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் ஆனது கீழக்கொருக்கப்பட்டிலிருந்து உங்களுக்காக வழங்குகின்றது. ஆத்தா மேல பாரத்தை போட்டுட்டு முளைப்பாரியை தூக்குங்க. நஞ்சையும் பிஞ்சையும் செல்வம் கொழித்து நல்லவர் வீட்டில லட்சுமி தங்கணும். மாரி முத்து மாரி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வ மாரி. மாரி முத்து மாரி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வ மாரி. தேவி இந்த ஆத்தா எங்க தேவையெல்லாம் தேடி வந்து சேர்த்தா. தேவி இந்த ஆத்தா எங்க தேவையெல்லாம் தேடி வந்து சேர்த்தா. தாய்மையிலே பார்த்தா நோய்களிலே காத்தா பூவெடுத்து போட்டா பொன்னழப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா. ஏழைகளை வாழ வைக்கும் எங்க ஊரு பூமி. எல்லாருக்கும் ஒரே சாமி, எனக்கு ரெண்டு சாமி. அன்பு இருக்கிற மனசு அதை நம்பி எங்கு பல உசுறு. பெரிய வீட்டு தாயி அது பாசத்தில் மகமாயி. தாழ்மையிலே பார்த்தா நோய்களிலே காத்தா பூவெடுத்து போட்டா பொன்னழப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா. மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வ மாறி. மண்ணையெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாரி எங்கள் முத்து மாறி எங்கள் அழகு முத்து மாறி என்று சொல்லக்கூடிய அளவிலே கீழக்கொருக்கப்பட்டில் உள்ள அந்த பெண்களெல்லாம் முளைப்பாரியை ஏந்தி வந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை தான் கீழக்கொருக்கப்பட்டு தேரோடும் வீதியிலே நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். இத்தனை நாட்களாக இந்த வீதிக்கு வீதி என்றுதான் பெயர். இனிமேல் இந்த வீதிக்கு தேரோடும் வீதி என்ற பெருமையை பெற இருக்கின்றது கீழக்கொருக்கப்பட்டு. செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற தேர் திருவிழாவிற்காக ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சந்தனகாப்பு அலங்காரம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு பூஜை. இப்பொழுது முளைப்பாரி ஏந்தி வந்திருக்கின்றார்கள் பக்த கோடி பெருமக்கள். 60 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவை அத்துணை பேரும் புருவம் உயர்த்த கூடிய அளவிற்கு ஒரு விழாவின் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு முக்கிய நிகழ்வான முளைப்பாரி எடுத்து வருகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ முத்துமாரியம்மனை வேண்டிக் கொண்டும் முத்துமாரியம்மனை நினைத்து கொண்டு வீரமாகாளியம்மன் ஆலயத்திலிருந்து
அந்த தேரோடும் வீதியில் முளைப்பாரியானது எடுத்து செல்லப்படுகின்ற காட்சியை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது கீழக்கொருக்கப்பட்டிலிருந்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. இருமருங்கிலும் அந்த பக்த கோடி பெருமக்கள் முளைப்பாரியினை கண்டு கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கீழக்கொருக்கப்பட்டு முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அவ்வளவு ஒரு அழகாக காட்சி தருகின்றது. இந்திரலோகத்தில் எவ்வாறு ஒரு விழா நடத்தப்படுமோ அந்த அளவிற்கு ஒரு சிறிய கிராமத்தால் ஒரு பெரிய விழாவையும் நடத்த முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கீழக்கொருக்கப்பட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேர் திருவிழாவினுடைய தொடர்ச்சியான ஒரு வைபவ நிகழ்வைத்தான் நாம் கீழக்கொருக்கப்பட்டில் கண்டு கொண்டிருக்கின்றோம். கொடியேத்தம், காப்பு கட்டுதல், திருவிளக்கு பூஜை, மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், அதனைத் தொடர்ந்து முளைப்பாரி எடுத்து வரக்கூடிய நிகழ்வு, இத்தனை நிகழ்வுகளை தொடர்ந்தும் காத்திருக்கின்றது தேர் திருவிழாவிற்காக கீழக்கொருக்கப்பட்டு கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவில் பெண்களுக்கு ஆன்மீகத்திலும் சரி பக்தியிலும் சரி ஒரு முதல் உரிமையையும் முன்னுரிமையையும் கொடுத்த ஒரு தமிழகத்தில் இந்த தேர் திருவிழாவிற்கு முன்கூட்டியே நடத்தப்படுகின்ற அத்தனை பூஜைகளிலும் இந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய ஒன்றாகும். ஏனென்று சொன்னால் பெண்களைத்தான் தெய்வமாகவும் பெண்களைத்தான் பாரதத்தின் தாயாகவும் போற்றி வணங்கக்கூடிய இந்த தேசத்தில் பெண்களுக்கான அந்த முன்னுரிமை கொடுப்பதற்காகத்தான் திருவிளக்கு பூஜையும் அதனைத் தொடர்ந்து முளைப்பாரியையும் இந்த பெண்கள் ஏந்தி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத கண்கொள்ளா காட்சியை கீழக்கொருக்கப்பட்டில் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன் கீழக்கொருக்கப்பட்டை பற்றி கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு பொருளாக ஆகியிருக்கிறது என்று கேட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60லிருந்து 90 வரையிலான வீடுகள் மட்டுமே உள்ள ஒரு கிராமத்தில் 7 நாட்கள் திருவிழாவை அதுவும் பிரம்மாண்டமாக அவ்வளவு ஒரு ஒற்றுமையாக நடத்தி கொண்டிருக்கின்றதை பார்க்கும் பொழுது அவர்கள் எத்தகைய அந்த ஆன்மீக சிரத்தையுடன் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். கீழக்கொருக்கப்பட்டு முழுவதும் விழாக்கோலமானது பூண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடன். மாரிமக மாயம்மா மனக்குறைய தீர்க்கும் அம்மா, இருவெள்ளி விரதம் சொல்லி எடுத்து வரோம் முளைப்பாரி. தானானே 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 தானானே. காத்து மட்டும் வந்து போகும் கட்ட பொம்மை கோட்டை போல, வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முளைப்பாரி. வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முளைப்பாரி. தானானே 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 தானானே. நடுவினிலே பொத்தி வச்ச நல்ல நல்ல ஓட்டிலெல்லாம் வித விதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா. வித விதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா. காசி பயறு போட்ட கையில் பவன் பவனா நிலைக்கும் அம்மா, கட்டாம்பயறு போட்ட கையில் தரணி எல்லாம் கிடைக்கும் அம்மா. கட்டாம்பயறு போட்ட கையில் தரணி எல்லாம் கிடைக்கும் அம்மா. தானானே 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 தானானே. பச்சை பயறு போட்ட கையில் ஒச்சி